புதுச்சேரி விமான நிலையத்தை ஆய்வு செய்த கவர்னர் விமான நிலையத்தை விரிவுபடுத்தி மீண்டும் விமான சேவையை துவங்குவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலையம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 2013 ஜனவரியில் திறக்கப்பட்டது. 2013 ஜனவரி முதல் விமானங்கள் இயக்கப்பட்டன. புதுச்சேரியிலிருந்து பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்பட்டன. பயணிகள் எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் விமான சேவை கடந்த 2014 பிப்ரவரி முதல் நிறுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 முதல் விமான போக்குவரத்து சேவை தொடங்கியது. இந்த விமான சேவையும் முன்னறிவிப்பு ஏதுமின்றி 2015 அக்டோபரில் நிறுத்தப்பட்டது. மத்திய அரசின் பிராந்திய இணைப்பு திட்டமான ஊதான் கீழ் விமான சேவை தொடக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கடந்த 2017 புதுச்சேரியில் இருந்து ஐதராபாத் பெங்களூருக்கு விமான சேவைகள் தொடங்கப்பட்டன. பின்னர் கொரோனா காலத்தில் விமான சேவை நிறுத்தப்பட்டது. பின்னர் மீண்டும் விமான சேவை தொடங்கியது. புதுச்சேரி விமான நிலையம் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மூடப்பட்டு விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டன. இந்த பணிகள் நிறைவடைந்து கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் செயல்பட தொடங்கின. இந்த நிலையில் புதுச்சேரியிலிருந்து விமானங்களை பெங்களூரு ஐதராபாத்திற்கு இயங்குவதை கடந்த மார்ச் 30 ஸ்பட்ஜெட் நிறுத்தியது. மார்ச் 31 முதல் விமானங்கள் புதுச்சேரியிலிருந்து இயக்கப்படாமல் உள்ளன. இதனால் மீண்டும் விமான நிலையத்தில் செயல்பாட்டுக்கு கொண்டுவரும் சாத்திய கூறுகள் குறித்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆய்வு செய்தார். காலாட்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் விமான நிலைய அதிகாரிகள் ஆகியோர் ஆய்வின் மீது உடனிருந்தனர். பெரிய ரக விமானங்கள் வருவதற்கு இடம் போதுமான அளவில் புதுச்சேரியில் இடமில்லை. தமிழக பகுதியில் இருந்து நிலம் வாங்க வேண்டும். அதற்கு கூடுதல் நிதி தேவை. இதனால் புதுச்சேரியில் உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைய இருந்த 9800 ஏக்கர் நிலத்தை விமான நிலையம் அமைக்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள நிலம் போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஆலோசனைகள் கூறப்பட்டன. இதுகுறித்து மத்திய அரசிடம் பேசி இறுதி முடிவு எடுக்கலாம் என கூறி துணைநிலை ஆளுநர் அங்கிருந்து புறப்பட்டார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள பாரதி, சுதேசி மற்றும் ஏஎஃப்டி மில்களை ஆளுநர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு பெரிய ரக விமானங்கள் இயக்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தோம். விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நில ஆறு கூறுகள் செய்வதாக வேண்டுமென்றார். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள 3 பஞ்சாலைகளை ஆய்வு செய்ததில் இங்கு தொழில் நிறுவனங்கள் துவங்கவும் புதுச்சேரியில் நகர பயன்பாட்டிற்கு மாற்றவும் ஆய்வு செய்யப்பட்டது என்றும் மில்லுக்குள் உள்ள நகர காட்டுப்பகுதியை இன்னும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார்.